ஹாய் கைஸ், வெல்கம் டு மேகலா டைரிஸ். கேசரி செய்யலாம், எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ரவையை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. மிதமான ஹீட்டில் வருங்க, இல்லைன்னா கருகிருச்சுன்னா கேசரி நல்லா இருக்காது. இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ரவையை தனி பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ 1 கப் ரவைக்கு நான் 2.5 கப் தண்ணீர் நான் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் நல்லா நுணுக்கி ஏலக்காயை சேர்த்துக்கலாம் தண்ணியில். 2 இல்லை 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் நம்ம வறுத்து வச்ச ரவையை கொட்டிக்கலாம். கட்டி சேராமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கட்டி சேர்ந்துருச்சுன்னா நல்லா கேசரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட்டி சேராத நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்த உடனே சுகர் 1 கப் சுகர் நான் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை போதுமானது. அதில் லைட்டாக ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் நான் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெட் வேணாலும் ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். கலரே வேண்டானாலும் பரவாயில்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தனி கடாயில் நான் முந்திரி பருப்பும் திராட்சையும் ஃப்ரை பண்ண போகிறேன். நெய் ஊற்றி பாயில் பண்ணி முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்தா போகுதும். ரொம்ப வறுக்கிற வேண்டாம், அது சீக்கிரம் வறுபட்டுரும். இப்போது அந்த கேசரியில் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. ஸ்வீட்டுக்கு லைட்டாக சால்ட் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. இப்போது 50 கிராம் ஆயில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆயில் வேண்டாம்னா நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வறுத்து வச்சு அந்த முந்திரி திராட்சையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேசரி ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். ஸோ ஸ்வீட்டோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து என்ன ஸ்வீட் பண்ணணும் இல்லை என்ன ஃபுட் பண்ணணுங்கிறத நீங்கள் சொன்னீங்கனாலும் அதை நான் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேசரி நல்லா வந்திருக்கு.